ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம். ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. நம் தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே பிழையாம் பார்த்து சொல்லுகிறான் தம்முடைய ஜனத்தை, தேவ ஜனத்தை பார்த்து, இவர்களுடைய பலன் எப்படிப்பட்ட பலனா இருக்கிறது தெரியுமா? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனா இருக்கிறது என்று. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பவுல் சொல்லுகிறார், இந்த காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனுடைய விசேஷம் என்ன தெரியுமா? அதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் இவங்களால செய்ய முடியும். ஆனா அந்த காண்டா மிருகத்துக்கும் செய்ய முடியாத சில காரியங்கள் இருக்கிறது, அதிலும் பலமுள்ள காரியங்கள் இருக்கிறது. ஆனால் தேவன் புதிய ஏற்பாட்டிலே பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை பலப்படுத்திட்டார்னா எது எது செய்ய முடியாதோ அதை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். பாடுங்க. என்னை பலப்படுத்தும். ஆமென். நான் கழுகை போல. ஆமென். சிங்கம் தாவீதினிடத்தில் வந்தபோது சிங்கத்தை மேற்கொள்வதற்கு என்ன பலன் தேவையோ அந்த பலனை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். கரடி வந்தபோது கரடியை மேற்கொள்வதற்கு என்ன பலன் தேவையோ அந்த பலனை தாவீதுக்கு கொடுத்தார். கோலியாத் வந்தபோது கோலியாத்தை மேற்கொள்வதற்கு என்ன பலன் தேவையோ அந்த பலனை கர்த்தர் கொடுத்தார். சத்துரு எவ்வளவு பெரியவனா எழும்பினாலும் அதிலும் அதிகமா என்னை பலப்படுத்துகிற ஒரு கர்த்தர் எனக்கு உண்டு சொல்றவங்க நல்ல ஆர்ப்பரிப்போடு. கர்த்தர் யாருக்கு பலன் தேவைன்னா பலனற்றவர்களுக்கு பலன் தேவை. நமக்கு எதற்கு பலன் தேவை? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளுக்கு தேவ பலன் என்பது மிக மிக அவசியம். தேவ பலன் இல்லாம மாம்ச பலனை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவ பலன் மிக மிக அவசியம். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்க உன்னத பலத்தால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எங்கே அமர்ந்திருங்கள்? எருசலேமிலே காத்திருங்கள் அப்படிங்கிறார். ஏன்னா பரிசுத்த ஆவி வராம ஹோலி ஸ்பிரிட்டுடைய, அதாவது பரலோக பலன் இல்லாமல் அவருக்காக நிற்க முடியாது. அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பரலோகம் கொடுக்கிற பலத்துல, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பலத்துல நம்மளால எந்த சிச்சுவேஷன்லையும் அவருக்கு சாட்சியாய் நிற்க முடியும். ஆமா. நம் ஒவ்வொருடைய ஏக்கம் எதுவா இருக்க வேண்டும் தெரியுமா? கலாத்தியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 1:24 இப்படி சொல்லுகிறார், என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார். எல்லாரும் இந்த வசனத்தை பைபிள் எடுத்திருப்பீங்க நான் நம்புறேன். பைபிள் எடுத்தவங்க பைபிள் அப்படி திறந்து வைங்க, பைபிள் எடுக்காதவங்க இந்த ஸ்கிரீன்ல கூட இந்த வசனத்தை பார்த்து இப்ப எல்லாரும் வாயில திறந்து சத்தமாய் உங்கள் காதுகள் கேட்க இந்த 3 வார்த்தைகளை சத்தமாய் சொல்ல போறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மறுபடியும் சொல்லுங்க, என்னை பற்றி தேவனை. இப்போ இதுவரை சொல்லாதவங்க எல்லாம் சேர்ந்து சொல்ல போறோம். சொல்லுவோமா? என்னை பற்றி தேவனை. இதுதான் நம்முடைய ஏக்கமா இருக்கணும். இதுதான் நம்முடைய ஏக்கமா இருக்கணும். ஆண்டவரே
என்னை பத்தி 4 பேர் டிஸ்கஸ் பண்ற இடத்துல நீங்க மகிமைப்படணும். இப்படி விரும்புறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பற்றி, என்னை பற்றி, என்னை பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்கன்னு அந்த இடத்துல நீங்க மகிமைப்படணும். என்னை பத்தி சொந்தக்காரங்க பேசுறாங்க, நீங்க மகிமைப்படணும். என்னை பத்தி என்ன பகைக்கிறவங்க பேசுற இடத்துல கூட நீங்க மகிமைப்படணும். ஹல்லேலூயா. என்னை பற்றி. அப்ப இதுக்குதான் என்ன தேவை அப்படின்னா தேவ பலன் தேவை. அநேக காரியங்கள் பேச வேதத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த நாளிலே பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் கடந்த நாளிலே இடைப்பட்ட 3 முக்கியமான காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி செய்ய வைத்ததான காரியங்கள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிக மிக அவசியமானது. நாம் எல்லாருமே அந்த பரம கானானை நோக்கி பயணிக்கிறவர்கள், நித்தியத்துக்கென்று நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் நம் காதுகளில் கேட்பதற்கான காரணமும், இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டதற்கான காரணமும், ரட்சகரை நாம் சொந்தமாக்கினதற்கான காரணமும் அதுதான். நம்மை தேவன் நித்திய ஜீவனுக்கென்று நியமித்திருக்கிறார். நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அப்படி நியமிக்கப்பட்டு அதை நோக்கி பயணிக்கிற நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் பலனடைந்து செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அதில் முதலாவது காரியம் ஆதியாகமம் 14வது அதிகாரத்தின் 21, 22 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும், பொருட்களை எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க அப்படி சொல்லும் போது அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றை எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். எதுக்கு இங்க பலன் தேவை தெரியுமா? ஏற்றுக்கொள்ளாதிருக்க பலன் தேவை. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளாதிருக்க பலன் தேவை. இனி செய்தியை கவனியுங்கள். சிம்பிளா சொல்லணும்னா நோ சொல்றதுக்கு நமக்கு பலன் வேணும். நோ சொல்றதுக்கு கடந்த வருஷமா முந்தின வருஷமா ஒரு சீனியர் பாஸ்டர் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பிளஸ் பண்ணி பிரேயர் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது சொல்றார், ஜான்சன் ஆண்டவர்கிட்ட நோ சொல்றதுக்கு ஸ்ட்ரென்த் கேளு. ஆண்டவர்கிட்ட இல்ல, நிறைய பேர்கிட்ட நோ சொல்றதுக்கு ஸ்ட்ரென்த் கேளு. ஆமா, அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னா எல்லாருக்குமே நீ எஸ் சொல்லிடக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த நோ சொல்றதுக்கு தயங்குவோம். ஐயோ நம்ம நோ சொன்னா யார் என்ன நினைப்பாங்க. இல்ல, தேவ சித்தத்துக்கு மாறான ஒரு காரியம் வரும்போது இந்த ஆபிரகாமுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். அவன் எப்படி வர்றார் அப்படின்னா 4 பெரிய ராஜாக்களை முறியடித்துட்டு வர்றார். முறியடித்துட்டு அவர்களை வீழ்த்தி விட்டல்ல, அவர்களை துரத்தி விட்டு வருகிறார். அப்ப நாளைக்கு இந்த ராஜாக்கள் ஆபிரகாம் இடத்துல பிரச்சனை பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு கொஞ்சம் ஆள் பலன் தேவை, சப்போர்ட் தேவை. இந்த இடத்துல தான் சோதோமின் ராஜா என்ன பண்ணுகிறார் என்றால் சில பொருட்களை ஆபிரகாமுக்கு கொண்டு வந்து கிஃப்டா கொடுக்க வரான். ஆபிரகாம் வாங்கினா என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். நமக்கு தெரியும் சோதோமை கர்த்தர் நோட் பண்ணி வச்சிட்டார். இந்த சோதோமின் ராஜா, இந்த சோதம் பட்டணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானதை மிகுதியாய் நடப்பிக்கிற பட்டணம். ஒரு சாத்தானுடைய ஏஜெண்டா இருந்து செயல்படுகிறவன் தான் இந்த சோதோமின் ராஜா. அந்த பட்டணத்தை கர்த்தர் குறித்து விட்டார். அது இன்னும் அந்த அக்கிரமம் நிறைவேறும் போது கர்த்தர் அதை அழிக்க போகிறார்.
இப்படி இருக்கையில் அவன் யாரோடு ஒப்பந்தம் பண்ண வருகிறான் தெரியுமா? யாரை தன் வசம் இழுக்க பார்க்க வருகிறான் என்றால் ஆபிரகாமை. ஆபிரகாம் கை நீட்டி பொருட்களை வாங்குவான் என்று பார்த்தால் இப்படி கை நீட்டுவான்னு பார்த்துட்டு இருக்கையில் கர்த்தர் சமூகத்திலே ஆபிரகாம் இப்படி கையை உயர்த்த பழகிறான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஒன்றை புரிந்து கொண்டான். ஆபிரகாம் ஒன்றை புரிந்து கொண்டான். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னை தேவன் அழைத்தது அழிப்பதற்கு அல்ல. இப்போ பொருட்களை வாங்கி இருக்கலாம், ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க இந்த பகுதியை நல்லா கவனித்தீங்கன்னா தெரியும், சோதோமின் ராஜாவை சந்திப்பதற்கு முன்பதாக ஆபிரகாம் சாலேமின் ராஜாவை சந்திக்கிறார். ஆமென். தேவனோடு உள்ள சந்திப்பு ஒரு தெளிவை கொடுக்கிறது. சோதோமின் ராஜா கையிலிருந்து எதையுமே வாங்கிவிடக் கூடாது. ஆமென். சோதோமின் ராஜா ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள கூடாது, சில காரியங்களை அக்செப்ட் பண்ண கூடாது, சில காரியங்களுக்கு நோன் தான் நிக்கணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நோன்னு சொன்னாங்க. தானியேல் நோன்னு சொன்னார். இன்னைக்கு நமக்கு தெரியுது உள்ள சொல்லுது வேண்டான்னு. ஆனா நம்ம சொசைட்டியை பார்க்கிறோம், சொந்தங்களை பார்க்கிறோம், நண்பர்களை பார்க்கிறோம். அதனால நம்ம எஸ் சொல்லி எஸ் சொல்லி எஸ் சொல்லி எஸ் சொல்லி எல்லாத்தோடும் ஒத்து போறது போலதான் போகிறோம். ஆனா ஒப்பந்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நமக்கு எதுக்கு ஸ்ட்ரெங்த் தேவை தெரியுமா? எதுக்கு பலன் தேவை தெரியுமா? தேவ பிரியமில்லாத ஒரு காரியத்துக்கு நான் எஸ் சொல்லாது இருக்க, நான் ஸ்ட்ராங்கா நோ சொல்ல, அது வேண்டான்னு சொல்ல எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. பாபிலோனிலே தானியேலை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். உயர்த்தி வைக்கும் போது ராஜா தன்னுடைய போஜனத்தையும் தான் குடிக்கிற திராட்சை ரசத்தையும் தன்னுடைய உணவுப் பொருட்களை அவர்களுக்கும் கொடுக்கும்படி கட்டளையிடுகிறார். கட்டளையிடும் போது என்ன பண்றதுக்கு தானியேல் போய் நிற்கிறார். இல்ல இல்ல, நாங்கள் அது சாப்பிடக்கூடாது, நாங்க இது சாப்பிடக்கூடாது. தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். ஆமே, நீங்க நோ சொல்லணும்னு நின்றுட்டீங்கன்னா ஆண்டவருடைய ஃபேவர் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஆமே. இல்ல ஐயோ நான் நோ சொன்னா இப்ப என்ன ஆகிறதுக்கு இல்ல. ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இங்க எஸ் சொன்னதுனால பல உன்னத ஆசீர்வாதங்கள் நமக்கு தடைபட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆவியானவர் அதை தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இங்க பல காரியத்துக்கு எஸ் சொல்றதுனால பல உன்னத ஆசீர்வாதங்கள் நமக்கு தடைபட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நோ சொல்ல கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் உணர்த்துவார், இது வேண்டாம் வேண்டாம், எனக்கு வேண்டாததுக்கு, எனக்குரியது அல்லாததுக்கு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடங்களை கொண்டு வருகிற காரியம், என்னுடைய ஓட்டத்தை முடக்குகிற காரியம், அது யார் மூலமா வந்தாலும் நோ சொல்றதுக்கு எனக்கு கிருபை தருவீராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாபிலோன் ராஜா எசேக்கியா வியாதியா இருந்து ஆரோக்கியம் அடைந்து, அவன் ஆரோக்கியம் அடைந்த செய்தியை கேட்டு பாபிலோன் ராஜா எசேக்கியாவினிடத்துக்கு வெகுமானங்களை கிஃப்ட்ஸ் கொடுத்து அனுப்புகிறான். ஏசாயா 39வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களிலே பார்க்கும்போது, அக்காலத்தில் பலாதானின் குமாரனாகிய மெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோன் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினார். எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு அது கிஃப்ட் பார்த்ததும், ஏன் கிஃப்ட் வாங்குறது தப்பா? கிஃப்ட் வாங்குறது தப்பு இல்ல, கிஃப்ட்டுக்கு பின்னாக இருக்கிற பர்பஸ் என்ன? ஒரு தேவ பிள்ளைக்கு ரூட் ரொம்ப முக்கியம். ரூட் ரொம்ப முக்கியம். இது எங்க இருந்து வந்துச்சு? இது எங்க இருந்து வந்துச்சு? எனக்கு ஃப்ரூட்டை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கு கீழே இருக்கிற ரூட் இது எங்க இருந்து வந்துச்சு? இதுக்கு பின்னாக இருக்கிற ஏன் நான் வியாதியா இருக்கும் போது வரலையே, நான் ஆரோக்கியம் அடைந்த பிறகுதானே வந்திருக்கிறான். அவன் வியாதியா இருந்து 1வது வருஷத்துல அப்படித்தானே இருக்கு.
வியாதி, அவன் எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு ஒரு கிஃப்ட பார்த்ததும் ஐயோ, அதுக்கு பின்னாக இருக்கிற நோக்கம் என்ன? இப்ப பாருங்க, கிஃப்ட் வாங்கிட்டு இவர் சந்தோஷம் தாங்க முடியாம என்ன பண்றாருன்னா, தன் பொக்கிஷ சாலையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலையில் உள்ளது எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்திலும் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. கொஞ்சம் இந்த தூண்டில் ஒரு சின்ன இறைய மாட்டிட்டு பெரிய மீனை பிடிக்கிறது மாதிரி அவன் கிஃப்ட கொடுத்துட்டு உள்ள இருக்கிற அவ்வளோத்தையும் பார்த்துட்டு போயிட்டான். பின்னாட்களில் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். தானியேல் 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை பார்க்கும்போது, யோயாக்கீம் 3ஆம் வருஷத்திலே நேபுகத்நேச்சார் வந்து முற்றுகை போடுகிறான். 2வது வசனத்துல எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் தன் தேவனுடைய பண்டசாலைகளிலே கொண்டு போய் வைக்கிறான். இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது என்ன தெரியுமா? எசேக்கியா அப்படி கை நீட்டி வாங்குவார். எசேக்கியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயும் டாப். எங்க இந்த மரண போராட்டத்துல நான் உமக்கு முன்பாய் உண்மை உத்தமமாய் நடந்ததை நினைத்தருளும் என்று ஒருத்தர் இவ்வளவு துணிஞ்சு ஜோம் பண்றாருன்னா எப்படிப்பட்ட லைஃபை வாழ்ந்திருப்பார் பாருங்க. நம்ம என்னதான் உண்மை உத்தமமா நடந்தாலும் மரண போராட்டத்துல நம்ம அப்படியா ஜோம் பண்ணுவோம்? எப்படியாவது ஆண்டவரே எப்படியாவது காப்பாத்திருக்க, இப்படிதானே ஜெபம் பண்ணும். ஆனா இங்க ஒரு மனுஷனை பாருங்க, அவர் நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் சாக போறீன்னு சொன்னதுக்கு அப்புறம் சுவர் புறமா திரும்பி, நான் உங்க முன்னாடி எப்படி நடந்தேன்னு உங்களுக்கு தெரியும்ல, இப்படி கிளைம் பண்ணி 15 வருஷம் வாங்குறான். இப்படிப்பட்ட நல்ல மனுஷன் தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கிற விஷயத்துல தாவீதை விட டாப், எல்லாத்திலையும் பெஸ்ட். ஆனா நோ சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு எஸ் சொன்னதுனால தலைமுறை அவுட் ஆயிட்டு. ஏன் நாட்கள் நல்லா தானே இருக்கு. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீராக. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இரத்தத்தால் மீட்கப்பட்ட கூட்டத்தை குறித்த ஒரு செய்தி பிலேயாம் பார்த்து சொல்லுகிறான், இவர்கள் தனித்து வாசம் பண்ணுகிறவர்கள், இவர்கள் ஜாதிகளோடு கலவாதவர்கள். ஹalleluya. ஒரு தேவ பிள்ளைக்கு இது தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எங்கெங்க நான் நோ சொல்லணுமோ எனக்கு உணர்த்துங்க. நம்ம அதனாலதான் பாடுறோமே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஆமென். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், பாடுங்க, வழி நடத்தும் ஆவியானவரே. ஹalleluya. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. நம்ம நாகமான் ரூட்டை பிடிக்க பார்க்கிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ரூட்டை பிடிக்க தவறுகிறோம். என்ன நாகமான் ரூட்டு, என்ன சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ரூட்டு? நாகமானுக்கு சுகம் கிடைச்சதும் எலிசா கிட்ட கேட்பாரு, எங்க ராஜா தங்கள் தெய்வத்தை தொழுது கொள்ள போகும்போது எனக்கும் கூட போக வேண்டி இருக்கும், அந்த ஒரு காரியத்துக்கு மட்டும் நீங்க எனக்கு பெர்மிஷன் தரணும். அவர் போன்ட்டார். இந்த லைன் நல்லா இருக்குல்ல? அன்று என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு இருப்பாங்க, நான் கூட போய் கொஞ்சம் அப்படி உட்கார்ந்து அந்த ஒரு காரியத்துக்கு மட்டும். இது நாகமான் ரூட்டு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படி இல்லை. இந்த விக்கிரகத்தை வணங்காதவன் அக்கினி சூழலில் போடப்படுவான்னு சொல்லும் போது எங்க அவங்க மட்டும்தான் இருந்தாங்களா?
எருசலேம்ல இருந்து பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள் அநேக யூதர்கள் உண்டல்லவா, மற்ற எல்லாருமே வணங்கினாங்கல்ல. எல்லாரும் வணங்கி அந்த தெய்வத்தை புகழும் போது அவங்க இருதயம் உண்மையா அந்த தெய்வத்தையா புகழ்ந்திருக்கும்? இல்ல. மனசு எப்படி அடிச்சிருக்கோம்? எத்தனை தடவை நம்ம பண்ணியிருப்போம், ஆண்டவரே வேற வழி இல்லப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, இப்படிதானே வணங்கி இருப்பாங்க. ஆமே ஆண்டவர், நான் நிர்பந்தமான மனுஷன் ஆண்டவரே, எனக்கு வேற வழி இல்லாம இந்த கூட்டத்தில் வந்து இருக்கிற ஆண்டவரே, அப்படி இருந்தாங்கல்ல. ஆனா இவங்க அப்படி நிக்கல, இவங்க நிக்கிறாங்க. நாங்கள் ஆராதிக்கிறது எங்களை தப்ப வைக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? அவர் எங்களை, அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? நாங்க ஆராதிக்கிறது அவர் எங்களை காப்பாற்றுவாருங்கிறதுக்காக அல்ல, அவர் ஒருவரை ஆராதனைக்குரியவர் என்பதற்காக. ஆண்டவர் ஆராதிக்கிறது எதுக்கு? ஆண்டவர் ஆராதிச்சு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சாலும் கிடைக்கட்டாலும் நான் சத்தியத்தை கண்டு கொண்டு என் ஆண்டவராகிய இயேசு ஒருவரே ஜீவனுள்ள தேவன், அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு நிகராக வேறு ஒன்றும் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை கொண்டாட விரும்புறவங்க அப்படி ஒரு ஸ்மைல் பண்ணுங்க பார்க்கலாம். தெரியும், முகத்தை பார்த்தாலே தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்கணும். ஆண்டவர், இது நாளைக்கு என் தலைமுறையை பாதிக்கணும், நான் நோ சொல்லிடணும். இது என் ஓட்டத்தை பாதிக்கணும், நான் நோ சொல்லிடணும். அதனால சில காரியங்கள் எனக்கு கட்டானாலும் பரவாயில்ல, சோதோமின் ராஜா நாளைக்கு சப்போர்ட் பண்ண வரலனாலும் பரவாயில்ல. இயேசுவை பாருங்க. இயேசு 40 நாள் ஃபாஸ்டிங் முடிக்கிறார். சாத்தான் அவரை ஒரு உயர்ந்தமான ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திவிட்டு எல்லாத்தையும் காட்டி கொடுத்து, இனி என்ன பணிஞ்சிட்டேன்னு நான் இதெல்லாம் கொடுப்பேன். அப்பாலே போ சாத்தான் கேட்டார். சாத்தான் கிஃப்ட் கொண்டு வரான். அப்பாலே போ சாத்தான், நீ எனக்கு முன்னாடி வணங்கிட்டேன்னா. ஆண்டவர் சொல்றார், நான் வணங்கி வாங்குவேன் நினைச்சியா? ஜெயிச்சு வாங்க போறேன். ஹல்லேலூயா. ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றைக்கும் அவருக்கே உரியது. அடுத்து பாருங்க, யோவான் 6வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் அவரை பிடித்து கொண்டு போய் ராஜாவாக்க மனதா இருந்தார்கள் என்று யோவான் 6:15 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள் அந்த வசனம். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். இங்க பாருங்க, இப்ப ஜனங்கள்லாம் ஒரு ஆஃபர் பண்றாங்க. என்ன ஆஃபர் தெரியுமா? இவர் எப்படியாவது கிங் ஆக்கிரணும். ஹல்லேலூயா. நாம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? எந்த மண்டபத்தில் பாராட்டு விழா வைக்கிறீங்க? ஆமே. இயேசு விலைக்கு போறார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, அங்க பிடி கொடுக்காதவர் ரோமன் சோல்ஜர்ஸுக்கு பிடி கொடுக்கிறார். யாரை தேடுகிறீர்கள்? நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான் அப்படிங்கிறார். பொத்துன்னு விழுறாங்க. சேவாவா எலும்பு நாதான். ஏன்? நான் பருகும்படி, நான் பானம் பண்ணும்படி இது என் பிதா கொடுத்தது. அப்ப உலகம் கொடுத்ததெல்லாம் ரிஜெக்ட். இந்த உலகம் ஆஃபர் பண்றதெல்லாம் எதுக்கு அகைன்ஸ்டா தெரியுமா? பிதா கொடுத்த பாத்திரத்துல இவர் பானம் பண்ண கூடாது. இதுதான் மேட்டர். ஏன் சில காரியத்துக்கு நோ சொல்லணும்னா, ஆல்ரெடி அந்த காரியத்துக்காக பரலோகம் கரம் நீட்டி இருக்கிறது. இந்த சோதோமின் ராஜா பொருட்களை கொண்டு வருவதற்கு முன்பதாக மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை பார்த்து சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 19வது வசனம். 14:19. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அதை இன்னும் காணவில்லை. ஆனால் சோதோம் பொருட்களை கொண்டு வரானா அது கண்ணுக்கு தெரிகிறது. எப்பொழுது சோதோமின் ராஜா பொருட்களோடு வருகிறான் தெரியுமா? எப்பொழுது உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் மேல் உண்டாவதாக என்ற சத்தம் தொனிக்கப்படுகிறதோ அதன் பிறகு. இப்போ இங்க நான் கை நீட்டி வாங்கினா இங்க வாங்க முடியாது. ஆமென். சோதோமின் பொருட்கள் கண்ணுக்கு தெரிகிறது. கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம் இன்னும் கண்ணுக்கு தெரியல. ஏன்? அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்தவைகள் ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காதும் கேட்கவில்லை.
இதுதான் ஆபிரகாமுடைய விசேஷம். என்ன தெரியுமா? காணாத ஊருக்கே மேப் இல்லாம புறப்பட்ட ஆளு. நமக்கு மேப் இருந்தா தப்பு தப்பா போறோம். அவர் காணாத, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எந்த ஊர்? அங்க ஒண்ணுமே, நான் உனக்கு காட்டும், பேரு கூட சொல்லல, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. இப்படி புறப்பட்டு வந்த ஆளு, காணாத தேசத்துக்கு புறப்பட்டு போன ஆளு, காணாத நன்மைக்காக வெயிட் பண்ணாம இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. காணாத காரியங்கள் இன்னும் இருக்கிறது. குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. இப்படி இருக்கும்போது சோதோம் ராஜா கொண்டு வர ஆபிரகாமுக்கு புரிஞ்சிட்டு ஐட்டம் வேற. ஹல்லேலூயா. இன்று உன் கண்களுக்கு தெரியும் சில அற்பமான காரியங்களுக்காக நாளை கிடைக்க போகிற மேன்மையான பாகத்தை இழந்து விடாதே. ஏசு அப்படிதானே. சேஷ்ட புத்திர பாகத்தின் மேன்மை என்ன தெரியுமா? சொத்துல பெரும்பங்கல்ல. சேஷ்ட புத்திர பாகத்தின் மேன்மை என்ன தெரியுமா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஏசாவின் தேவன் என்று அழைக்கப்பட வேண்டி இருந்தவன். ஆனா இன்று கண்ணுக்கு முன்னாடி தெரிந்த அந்த அற்ப கூழுக்காக நாளை இருக்க போகிற அந்த மேன்மையை அவன் இழந்து போய்விட்டான். ஹல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்கிறது. உன்னதமான. சிலர் பாருங்க, எங்க வாங்க சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல இல்ல இல்ல, வீட்டுல எங்களுக்கு ஃபுட் ரெடியா இருக்கு சொல்லிட்டு போவாங்க. வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு லீவ் நாள்னால இன்னைக்கு பார்த்து கறி எடுத்து இருக்கிறாங்க வீட்டுல. இல்ல இல்ல, கொஞ்சம் இதுல இல்ல இல்ல இல்ல, இங்க சாப்பிட்டா வயிறு அடைச்சிரும், வேண்டாம் வேண்டாம். அழைக்கப்பட்டவர்களுடைய நம்பிக்கை இதுதான். என் ஆண்டவர் என்னை அழைத்தது அழிப்பதற்கு அல்ல. ஹல்லேலூயா. இயேசுவை பாருங்கள், அவர் விலகி போறார். ஏன்னா அப்பா ஒரு பாத்திரத்துல பானம் பண்ண கொடுத்திருக்கிறார். வேற ஏதாவது குடிச்சா இது குடிக்க முடியாது, இது சாப்பிட முடியாது. பிலாத்து ஆஃபர் வைக்கிறான், நான் நினைச்ச உன்னை விடுதலை பண்ண முடியும். இயேசு அமைதி ஆயிட்டார். ஏன்னா கெத்செமனே தோட்டத்துல என் இயேசு அப்பாவை பார்த்து எப்படி இருந்தார், அப்படி மட்டும் ஒரு வாட்டி பிலாத்து கிட்ட இருந்திருப்பார்னா சரித்திரம் வேற. அவர் சைலண்ட் ஆயிட்டார், நோ சொல்லிட்டார். சிலுவையில அந்த அப்பா கொடுத்த பாத்திரத்தை பானம் பண்ணி துடிச்சிட்டு இருக்கும் போது கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுக்கிறார்கள். மத்தேயு 27:34 சொல்லப்பட்டிருக்கிறது. கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாது இருந்தார். ஏன் தெரியுமா? கசப்பு கலந்த காடியை நம்ம படிச்சுட்டு விடுறோம். அது ஏன் அப்படி கொடுத்தாங்க தெரியுமா? அதுல என்ன மிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்கன்னா, இந்த சிலுவை தண்டனை படுறாங்கல்ல, அவங்க வலி இல்லாம சாகிறதுக்கு அவங்க ஒயின் இந்த மாதிரி சில ஐட்டம்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது கொஞ்சம் கசப்பா இருக்கும். அதை மட்டும் குடிச்சிட்டாங்கன்னா அந்த பெயின் தெரியாது. பெயின் தெரியாம அப்படி செத்துருவாங்க. ஏசு பாருங்க, எனக்கு பெயின் தெரியணும், ஏன்னா இது என் அப்பா எனக்கு தந்தது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை, இந்த முள்ளுல நடந்துதான் போறது என் அப்பா சித்தம்னா எனக்கு முள்ளுல தான் நடக்கணும். இந்த அக்கினியில் நடப்பதுதான் என் அப்பா சித்தம்னா நான் இந்த அக்கினியில தான் நடக்கணும். நாதனோ முள்முடி நல்கிய லோகமே, நீ தரும் பேரே நீ. அவர் நினைச்சிருந்த அந்த கசப்பு கலந்த காடிய கொஞ்சம் தாகமா இருக்கு அப்படி குடிச்சிட்டு இருந்தா, அந்த லாஸ்ட் அந்த துடிப்பு இருக்குல்ல, என் தேவனை ஏன கைவிட்டீங்க, அப்படி அந்த கடைசி சொட்டு ரத்தம் அந்த துடிச்சு அவர் செத்திருக்க மாட்டார். அவர் ருசி பார்த்து இது ஐட்டம் வேற, முகத்தை அப்படி திருப்பிட்டார். எதுக்கு? ஏன் இந்த மார்க்கத்துக்கு வந்த? இந்த பாடு உனக்கு படணுமா? இந்த வேதனை படணுமா? அப்பா ஏன் சகித்தார் தெரியுமா? எபிரேயர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது,
தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவரை தான் நாம் பாடி ஆராதித்தோம். என்னவரே என் ஆத்மநேசரே, என்னவரே என்னவரே என்னை பிரியவே இயேசு சிலுவையில சொன்ன முதல் வார்த்தை என்ன? பிதாவே பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும். ஏன் அந்த முதல் வார்த்தையை முடிந்ததுன்னு சொல்லி இருக்க கூடாதா? ஏன்னா ஜீவனுக்கு அதிபதி அவர் தான். ஃபர்ஸ்ட் வேர்டே முடிந்ததுன்னு சொன்னா முடிஞ்சு. அவர் சொல்லல, மெய்யாகவே நான் எவ்வளவு நேரம் 6 மணிக்கு ஒரு பாடுபடணுமா, ரெடி. அப்பா தரது போதும், அப்பா தராதது வேண்டாம். ஆண்டவர் அனுமதிக்காத எந்த நன்மையும் அது நமக்கு நன்மையே கிடையாது. நோ சொல்ற ஸ்ட்ரெங்க் நமக்கு தேவை, நோன்னு சொல்லுகிற பலம் நமக்கு தேவை. பவுல் மேல கல்லால் அடிக்கிறாங்க, அவன் செத்துட்டான் நினைச்சு அந்தியோகியாவில் அவன் அப்படி தரதரன்னு இழுத்து வெளியே கொண்டு போட்டதுக்கு அப்புறம் பவுல் எழுந்து திரும்ப உள்ள வந்து சீஷரை பலப்படுத்தி அப்போஸ்தலர் 14:22 எப்படி சொல்லுகிறார்? சீஷர்களின் மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன் இந்த பாதை? அந்த கிங்டம்ல, பரலோக கிங்டம்ல நாம இருக்கணும். எந்த பாதையில என்னை நடத்தினால் நான் சேஃபா பரலோகத்துக்கு போவேன்னு அவருக்கு தெரியுமோ, அந்த பாதையில தான் கர்த்தர் இதுவரை என்னை நடத்தி இருக்கிறார், இனியும் என்னை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு ஆமென். இன்பத் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் கைகளை உயர்த்தி அவர் பாதம் ஆனந்த எந்த நோட்டம் அந்த நாடு எந்த நோட்டம் ஆபிரகாமுக்கு வேண்டான்னு சொல்லுகிற பலன் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த மெல்கிசேதேக்கை குறித்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ஆமென். ராஜான்னு பார்த்தா இவர் கிங், ஆசாரியன் பார்த்தா இவர் பிரீஸ்ட். அப்படின்னா நிச்சயமாய் தெரிகிறது இவர் யாருக்கு நிழலா இருக்கிறார் தெரியுமா?
ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவும் ஆசாரியர்களுக்கெல்லாம் பிரதான ஆசாரியமா இருக்கிற ஒருவர் உண்டு. அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மெல்கிசேதேக்கு ஜீசஸ் கிறிஸ்து கிடையாது. மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பானவனாய், அந்த நிழலாய். 3வது வசனத்தில் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவன் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். ஒப்பானவனாய். கிறிஸ்துவின் ஒரு நிழல். பழைய ஏற்பாடு எல்லாமே நிழல், புதிய ஏற்பாடு நிஜமாகிறது. எல்லாமே அடையாளங்களினாலே உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்போ இவர் ஆபிரகாமை யுத்தம் பண்ணி புறப்பட்ட, மேற்கொண்டு புறப்பட்ட ஆபிரகாமை எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிறார்னா, எப்படி பலப்படுத்துகிறார் தெரியுமா? அப்பமும் ரசமும் கொடுத்து. நமக்கு ஒரு மெல்கிசேதேக்கு உண்டு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில இறங்கி வந்தவர். அவர் சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் அதனுடைய 6வது அதிகாரம் 55, 56, 57 வசனங்களிலே, என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. அன்று மெல்கிசேதேக் ஆபிரகாமை சந்திக்கும் போது ஒரு கையில் அப்பத்தையும் இன்னொரு கையில் ரசத்தையும் கொண்டு வந்தார். ஒரு பாட்டில் இருந்துச்சு, ஒரு பை இருந்துச்சு. ஆனா இயேசு வரும்போது பாட்டிலும் இல்லை, பையும் இல்லை. மாறாக அவருடைய சரீரத்தையே அப்பமாகவும் அவருடைய இரத்தத்தையே ரசமாகவும் தந்திருக்கிறார். நாம் அவரால் பிழைத்திருக்கிறோம், அவரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அவரை உட்கொள்ளுகிறவனுக்கு என்ன உண்டுன்னா பலன் உண்டு. 57வது வசனத்துல, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். நேற்று இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணும்போது ஆவியானவர் ஒரே லைன்ல அதை சொல்லி கொடுத்தார். பிதாவின் பிடியில் இயேசு, இயேசுவின் பிடியில் நீ அப்படின்ட்டார். ஹல்லேலூயா, ஆமென். பிதாவின் பிடியில் இயேசு, இயேசுவின் பிடியில் இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் உட்கொள்ளுகிறவர்கள். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். சொல்லுங்க, இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். ஆமென். எதற்கென்று ஆமென், ஆமென். எனக்கென்று ஹல்லேலூயா. எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாமே இயேசு. ஹல்லேலூயா. சில பிள்ளைங்க பெற்றோர் பிடியில இருப்பாங்க தெரியுமா? ஏதோ ஃபங்க்ஷன் விட்டு போகும்போது, ஏதோ பர்த்டே ஃபங்க்ஷன்னா கேக்கு பார்த்தோன்னா இப்படி கையை நீட்டுவாங்க. உடனே இதான் இயேசுவின் பிடியில் இருக்கிறார். ஆபிரகாம் இப்படி நீட்டலான்னு பார்த்துருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நான் ஆபிரகாம் மாதிரிலாம் இப்படி நீட்டி எனக்கு தெரியாது. நான் இப்படி நீட்டினேன்னா ஹல்லேலூயா. வீட்டில் பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டுட்டு போயிருப்பாங்க. ஏதோ ஃபங்க்ஷன் பார்த்தோன்னே பசிக்குதா, உடனே தாயா இருந்து தலை எப்படி ஆட்டுவாங்க. இல்ல, அதான் பிடியில இருக்கிறது, பிடியில இருக்கிறது. அதனாலதான் இயேசு சொன்னார், பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி தாமாக ஒன்றுமே செய்ய மாட்டாராம். ஆமென். ஏதாவது செய்யணுமா சொன்னா அப்பாட்ட, அப்பா அப்படி பாப்பாரு. அப்பா சொல்றாரு, நோ, இங்க இருந்து நோ. எங்க இயேசுக்கு ஷோல்டர்ல கவர்மெண்ட் இருக்கு, கர்த்தத்துவம் தோல்ல இருக்கு. அப்படி இருந்தா அவர் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. அப்போ இந்த அப்பத்தையும், அதனாலதான் ஜனங்கள் அநேகர் அந்த 6:60 வாசிங்க,
யோவான் 6:60. இது கடினமான உபதேசம். யார் இதை? இந்த பிடியில இருக்கிறது தான் நிறைய பேர் கடினமா இருக்கு. சும்மா அப்போ ரசம் குடிக்கிறது கடினம் கிடையாது. அது எவ்வளவு கொடுத்தாலும் இந்த பிடியில இருக்கிறது இருக்குல்ல. என்னாண்டவர் அவங்க எல்லாம் என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டு காலை தோறும் இதான் அந்த பிடியில இருக்கிறது. நான் வலது புறம் இடது புறம் சாயும் போதே டமார்னு ஒரு கொட்டு விழுது. தாவீது சொல்ற, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை. இதான் பிடியில இருக்கிறது. இப்ப ஆபிரகாம் மெல்கிசேதேக் பிடியில வந்துட்டாரு. அதனால இப்படிலாம் கை நீட்ட முடியாது. கை நீட்ட முடியாது. கை நீட்டினா அடி விழும். எங்க விழும் தெரியாது. ஹல்லேலூயா. எப்படிங்க இருக்கும்? நம்ம வீட்டுல பிள்ளைங்களுக்கு எல்லாம் செய்து கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க இன்னொரு ஆள்கிட்ட போய் கை நீட்டிட்டு இருந்தா அப்படி தாயாரோ அப்படி சிரிப்பாங்க. வாங்கி வா வாட வாங்கி தரங்க வா தானியா கூட்டு போய். இத பிடியில இருக்கிறது. எத்தனை பேர் அவர் பிடியில இருக்க விரும்புறீங்க? பிடியில இருக்க விரும்பினவர்கள் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். இன்னும் ஞான ஸ்நானம் எடுக்காம யாராவது இருக்கிறீங்களா? அவர் பிடிக்கலன்னா யார் பிடிப்பான்னு தெரியும்ல. மெய்ப்பன் பிடியில வந்துட்டீங்கன்னா சேஃப். ஓனாய் பிடியில போயிட்டீங்கன்னா ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அதெல்லாம் இதெல்லாம் கடினமான உபதேசம். யார் இதை கேட்பார்? அப்பத்தை ரசத்தை கொடுத்து கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 29வது வசனம் 30வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. இந்த அப்பத்தை இந்த ரசத்தை அபாத்திரமாய் ஒருத்தன் புசிக்கிறான்னா அவன் யாரா மாறிடுவான் தெரியுமா? சிக்கா மாறிடுவான், பலவீனனா மாறிடுவான். அப்படின்னா இதை பாத்திரமாய் ஒருவன் புசித்தால் அவன் பலவானாய் மாறுவான். ஹல்லேலூயா. பந்தி எடுக்கிறவர்களே, அபாத்திரமாய் இதை புசிக்க கூடாது. பாத்திரமாய். எப்படி பாத்திரமாய் புசிக்கிறதுனா, அதுக்கு தான் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? ஒரு சீலையை இடுப்பிலே கட்டி ஒவ்வொரு சீஷரையும் கால்களையும் கழுவ ஆரம்பித்தார். அப்படி கழுவும் போது எல்லாத்தையும் யார் பார்த்துட்டு இருக்கிறார்னா பேதுரு பார்த்துட்டு இருக்கிறார். பேதுரு தடுக்கணும்னா ஃபர்ஸ்டே தடுத்திருக்கணும். ஆண்டவர் என்ன ஆண்டவரே பண்றீங்க நீங்க? இது அப்படி இல்லை. அவன் ஒன்றும் சொல்லலை, நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அவங்க எல்லாம் யோவான்லாம் ஒன்றும் சொல்ல, கால் கொடுக்கறது பாரு, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நம்ம கிட்ட வரும்போது நம்ம ஸ்கோர் பண்ணிடணும். சிலர் அப்படிலாம் ஓவர் ஸ்மார்ட் ஆகி கொட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. இப்ப பாருங்க, பேதுரு கிட்ட வந்ததும் பேதுரு சொல்ற, இல்ல 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 என்ன நீர் ஒரு காலம் கழுவை. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க கால் கழுவாமல உள்ள வந்திருப்பாங்க? அதுவும் பஸ்கா ஆசரிக்கிறாங்க, கால் கழுவாமல வந்திருப்பாங்க? ஒரு நாள் குளிக்காதவங்க கூட சண்டே குளிச்சுட்டு சர்ச்சுக்கு வராங்கல்ல. அதுவும் இன்னைக்கு என்ன சண்டே? கம்யூனியன் சண்டே வேற. பஸ்கா யூதர் தெரியும்ல, ஒரு வீட்டுக்குள்ள என்ட்ரானாலே அவங்களுக்கு கால் கழுவ தண்ணி கொடுக்கணும். சீமோன்ங்கிற பரிசேயன்ட்ட ஆண்டவர் சொல்லுவார்ல, நான் வீட்டுக்கு வரும்போது நீ எனக்கு தண்ணி. இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட காரியம். எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இடத்துல மட்டும் சீஷர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கை கழுவாம சாப்பிட்டுருவாங்க. இந்த கை கழுவுதுங்கிறது நம்ம கை கழுவு மாதிரி கிடையாது. நம்ம கை கழுவது இலையில தண்ணி, அதான் நம்ம கை கழுவு. ஆனா யூதர்கள் அப்படி இல்லை. அது கை கழுவுறதுக்குன்னே ஒரு 10-20 நிமிஷம் ஆகும். அவங்க இங்க மட்டும் கழுவ மாட்டாங்க, இந்த இதுவரை கழுவுவாங்க. இப்படி கழுவி முடிக்கிறதுக்குள்ள நம்ம பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடும். இவங்களுக்கு பசி தாங்க முடியல. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சாப்பிட்டாங்க, உடனே வந்துட்டாங்க. இவன் கை கழுவாம சாப்பிட்டாங்க. உடனே ஆண்டவர் இங்க பாரு, வெளியே இருந்து உள்ள போற தீட்டுப்படுத்தாது, உள்ள இருந்து வெளியே வரும் தெரியுமா? அதான் தீட்டுப்படுத்துன்னு சொல்லிட்டு தனியா இவங்களை கூட்டிட்டு போறாரு. சீஷர்கள் நினைச்சிட்டாங்க, அப்பாடா கை கழுவ வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லும் போது, இங்க வா, இங்க பரிசேயருடைய நீதியை விட உன் நீதி அதிகமா இல்லைன்னா பரலோகத்துக்கு வந்துட மாட்டேனா?
அப்படி சொல்லிட்டாரு. அப்போ கை நீ மொத்தமா கழுவிட்டு வா. வெளியே விட்டு கொடுக்கல, ஆனா தனியா கூப்பிட்டு கொட்டுறாரு. என் ஆண்டவர் ஒழுங்குள்ள தேவன். அவர் உயிர் தெழுந்து, நீங்க யோவான் சுவிசேஷத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் உயிர் தெழுந்து அந்த கல்லறை பார்க்கும்போது அவரை சுத்தி இருந்த சீலை எல்லாம் ஒரு ஓரத்துல வைக்கப்பட்டிருக்கு. அவர் உயிர் தெழுந்து, அவருக்கு அவசரம் கிடையாது. அவர் எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு தான் போவார். ஆனா நம்ம மக்கள் காலில் எழும்பும் போது உயிர் தெழுந்தது போல எழும்புவாங்க. எது எங்க கிடக்குன்னு தெரியாது. கேட்டா நான் இப்பதான் உயிர் தெழுந்தேன், எது எங்க இருக்குன்னே தெரியும். அவர் பாருங்க எல்லாம். அப்போ அவர் கால் கழுவாம உள்ள விட்டுருப்பாரு நினைக்கிறீங்க? அப்ப இங்க என்ன செய்தி? ஆல்ரெடி நீ கழுவப்பட்டவனா இருந்தாலும் ஒரு விசை கூட கழுவ ஒப்பு கொடு. பந்தி எடுக்கிறவங்கள்ட்ட இப்போ ஒரு 2 நிமிஷம் பந்தி எடுக்கிறவங்கள்ட்ட நான் சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பந்தி எடுக்கும் போது ஒரு கண்ணீர் வந்துல்ல, இப்போ வருதா? ஃபர்ஸ்ட் டைம் பந்தி எடுக்கும் போது கையெல்லாம் அப்படி ஆடிச்சுல்ல, நெஞ்செல்லாம் கடக்கடன்னு அடிச்சுல்ல, இப்போ இருக்கா? இல்லை. அந்த அப்பத்தை புசிக்கிறவன் அவருடைய சரீரம் இன்னதென்று நிதானிக்கும். அப்பெல்லாம் நம்ம நிதானிச்சோம். இப்பெல்லாம் எனக்கு பெரிய அப்பமா, அவனுக்கு பெரிய அப்பமா, அவருக்கு பெருசா வச்சுட்டாங்க, எனக்கு இந்த வாட்டி மிஸ் ஆயிட்டு. நம்ம கவலையெல்லாம் பந்தி எடுக்கணும், போடணும். ஆனா அன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் பந்தி எடுக்கிறோம். அதை நினைக்கும் போதே, அந்த அப்பத்தை வாங்கும் போதே நெஞ்செல்லாம் துடிக்கும். நாங்கெல்லாம் முந்தைய கழுவப்பட்டோம் இல்லை, மறுபடியும் கழுவப்பட ஒப்புக்கொடு. தாவீது சொல்லுவார், நீதிமான் ஒருவனும் இல்லாததினாலே உமது அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதையும். யோவான் சொல்றார், நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு பாவத்தை பத்தி இப்படிதான் செய்தி வந்துன்னா, ஏய் உனக்கு தான் கேளு. யாரு? பிள்ளைய பார்த்து. பிள்ளை ஜெபம், எங்க அப்பாவை மனம் திரும்ப வைங்க. அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் கொடுத்த பதில், எங்க அம்மா மனம் திரும்ப வைங்க. அந்த பிள்ளை ஒரு வாரம் பண்ண ஜெபத்துக்கான பதில். இது மெசேஜ் வந்தோன்னா பிள்ளைய கூப்பிட்டு உனக்கு தான் கேளு. இது வந்ததும் அப்படி கும்பிட்டு போட்டு அபாத்திரமாயிடும். பேதுருட்ட சொல்ற, பேதுரு நீ என்னதான் கழுவப்பட்டவனா இருந்தாலும், பேதுருவின் ஆரம்பம் எப்படிங்க இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் பேதுரு இயேசுவின் பாதத்தில் விழுந்து சொன்ன வார்த்தை என்ன? நான் பாவி அப்படிங்கிறான். இப்ப என்ன சொல்றான்? நீங்க என்ன கழுவ கூடாது. நம்ம அதனாலதான் சொன்னான், உன் ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு, அன்னைக்கெல்லாம் சர்ச்சுக்குள்ள என்றானாலே ஒரு நடுக்கம் இருந்துச்சு, ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம யார் ஆராதிக்கிறோம்? எவ்வளவு பெரிய தேவன். ஹல்லேலூயா. கிறிஸ்து என்கிற நீதியில மட்டும்தான் நாம நிக்கிறோம். இல்லைன்னா அவர் சமூகத்தில் நிக்க இங்க இருக்கிற நம் ஒருவருக்கு கூட தகுதி கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு என்கிற நீதியில, இயேசுவினால மட்டும்தான் நம்ம நிக்கிறோம். இயேசுவை பார்த்ததும் பாதத்தில் விழுந்து, படகுல மீனை பார்த்து பாதத்தில் விழுந்த பேதுரு அப்பத்தையும் ரசத்தையும் பார்த்து விழ மாட்டேங்கிறான். அவர் படகு நிறைய மீனை பார்த்ததும் இயேசுவின் பாதத்தில் விழுந்து நான் பாவின்னு சொன்னாரு. இதோ இது உங்களுக்காக பிற்கப்படுகிற, இது உங்களுக்காக சிந்தப்பட்டேன்னு சொன்னதும், இல்லப்பா ஆண்டவரே இதுக்கு நான் பாத்திரவானே கிடையாது என்று பாதத்தில் விழல. அதன் அர்த்தம் என்ன? இன்னைக்கு நம்மில் அநேகர் இம்மைக்கானவைகளுக்காக தான் பாதத்தில் விழுந்து கிடக்கிறோம். ஆண்டவரே எப்படியாவது எனக்கு இதை செஞ்சு தந்துருங்க, எப்படியாவது இதை மாட்டி தந்துருங்க. அப்போ இம்மைக்கா கேட்க கூடாதா? கேட்கணும். ஆனா அதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட, அவர் தம்மையே பலியாக, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரே. ஹல்லேலூயா. இந்த அப்பமும் ரசத்தும் பாத்திரவானாய் உட்கொள்ளுங்கள், நீங்கள் பலன் அடைவீர்கள். நேரம் போகிறதுனால 2 காரியத்தை கூட வேகமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். 1, ஏற்றுக்கொள்ளாதிருக்க பலப்படுத்துகிறார். 2, எகிப்துக்கு போகாதிருக்க பலப்படுத்துகிறார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை எல்லாம் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று.
அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் யாவையும் தந்து உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமென். அதனுடைய 6வது வசனம், ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பஞ்சகாலம் எல்லாரும் எகிப்துக்கு போகும்போது கர்த்தர் ஈசாக்கியோடு பேசுகிறார். நீ எகிப்துக்கு போகாம நான் உனக்கு சொல்லுகிற இடத்துல குடியிரு, ஏன்னா உங்க அப்பாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல கர்த்தர் இவன் எகிப்துக்கு போகாதிருக்க எப்படி பலப்படுத்துகிறார் என்றால், ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை மீண்டும் உறுதிப்படுத்தி பலப்படுத்துகிறார். ஆண்டவர் ஏற்கனவே ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார், அதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார் என்றால் நாம் பின்னோக்கி போக கூடாது என்பதிலே கர்த்தர் உறுதியா இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன், நீ எகிப்துக்கு போயிடாத. ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல்னால உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. அது போலதான் இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்ல, எகிப்துக்கு மட்டும் போயிடாத. வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அங்கே குடியிருந்தான். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த தெளிவு தேவை. நான் எங்க போகக்கூடாது. அந்த தெளிவு அடைகிறதுக்கு நம்ம எவ்வளவு டீட்டெயிலா ஆண்டவர்கிட்ட நம்முடைய காரியத்தை சொல்லுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 1வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது கர்த்தரை நோக்கி யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தார். அதற்கு கர்த்தர் போ என்றார். போ அப்படிங்கிறார். எவ்விடத்துக்கு போகலாம் என்று அடுத்து கேட்கிறான், எவ்விடத்துக்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். இங்க பாத்தீங்களா, தாவீதுடைய கான்வர்சேஷன் 2 பகுதியா. ஃபர்ஸ்ட் கேட்கிறார், நான் அந்த யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போகலாமா? அப்படி, அதாவது நம்ம எப்படி கேட்கிறோமோ அப்படிதான் ஆன்சர் வரும். நான் பட்டணங்களில் ஒன்றில் போகலாமான்னு கேட்டா போ. உடனே தாவீது புறப்பட்டு போயிருக்கலாம். தாவீது போகல. அவர் இன்னும் அடுத்து, நான் அதுல எந்த பட்டணத்துக்கு போகணும்? நம்ம பிரச்சனை என்னன்னா, நிறைய சொல்லுவாங்க தெரியுமா, இதுவரை ஒண்ணு போயிட்டு வரேன். இப்படி ஒரு ஊர் இந்த உலகத்திலே கிடையாது. இதுவரை ஒண்ணு போயிட்டு வரேன். அது எந்த பஸ்ல ஏறணும், எவ்வளவு தூரம், இன்னும் வாரேன். நம்ம இப்படிதானே ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போலாமா? போ. என்னண்டவர் சும்மா பொசுக்குன்னு போன்ட்டீங்க. நீ ஆண்ட எப்படி கேட்ட? ஆண்டவர், நான் எந்த பட்டணத்துக்கு போகணும்? அப்ப அவர்கிட்ட எல்லா ஆன்சரும் இருக்குங்க. எல்லாத்துக்கும் ஆன்சர் அவர்கிட்ட இருக்கு. நீ கேட்டு வாங்க, தெளிவோடு. சாஸ்திரிகளை பாத்தீங்களா? நட்சத்திரத்தை பார்த்து பெத்லகேம் வந்தாங்க. பெத்லகேம் வந்தது இப்ப கண்ணுக்கு எது உறுத்துது தெரியுமா? அரண்மனை. நட்சத்திரம் நின்னதுனால இவங்க அரண்மனைக்குள்ள போகல. இவங்க அரண்மனைக்குள்ள போனதுனால நட்சத்திரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இவங்க உள்ள போய் அந்த குட்டையெல்லாம் கிளப்பி மொத்தத்துல பிரச்சனை உண்டாக்கி இவங்க வெளியே வந்து நட்சத்திரத்தை பார்த்ததும் இவங்களுக்கு என்ன உண்டாயிட்டு தெரியுமா? சந்தோஷம். இவங்களுக்கு சந்தோஷம் உண்டாச்சு. அந்த பட்டணத்துல எல்லா குடும்பத்துக்கு சந்தோஷமும் போச்சு. ஆமென். ஏன்? சில காரியங்கள் இவங்களே பார்த்து தீர்மானிக்கிறது. ஆனா இதே இது மேய்ப்பர்களை பாருங்க, இவங்களுக்கு நட்சத்திரமும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்குற விஷயத்துல நம்ம ரொம்ப பேதையரா இருக்கணும். அவன் பேதையா இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. இது ஆண்டவரே நீங்க கோடு போட்டீங்கன்னா நான் ரோடே போட்டுருவேன் ஆண்டவரே. அதான் பிரச்சனை. ஆண்டவர், நாங்க போலாமா? போ. எங்க ஆண்டவரை போகணும்? எவ்வளவு தெளிவா. இதான் தாவீது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும்னா அதுதான். எல்லாமே நான் தொற்குணத்தில் உருவானேன் அப்படி அவர் பிறப்பிலிருந்து பேசுறாருங்க தாவீது.
ஆண்டவர்கிட்ட தன்னுடைய பிறப்பிலிருந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் எழுதி வச்சிருக்கிறார்ல, அதெல்லாம் ஜனங்கள்கிட்ட சொன்னதல்ல, அவர்கிட்ட சொன்னது. ஆண்டவர் எகிப்துக்கு இல்ல, வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த வருஷத்திலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் அடைந்தான். எகிப்துக்கு, எகிப்து என்பது என்ன? விட்டு வந்த காரியம். மூன்றாவது, எதுக்கு பலன் தேவை தெரியுமா? ஏசாவை தொடராதிருக்க. ஆதியாகமம் 33:12 வாசியுங்கள். பின்பு அவன், நாம் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன்பாக நடப்பேன். ஏசா யாக்கோபை பார்த்து சொல்லுகிறான். என்ன சொல்ற, என்ன சொல்லிருக்கணும் தெரியுமா? வா நம்ம சேர்ந்து போலாம், அப்படிதானே சொல்லிருக்கணும்? இல்ல, நாம் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன்னே நடப்பேன். யாக்கோபு நோன்ட்டார். நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும். யாக்கோபு எங்க போவார் தெரியுமா? சுக்கோத்துக்கு போவார். அங்க போய் வீடு கட்டி குடியிருப்பார். அதுக்கப்புறம் பலிபீடம் கட்டுவார். நல்ல கவனமா கேளுங்க. இங்கே யாக்கோபு கர்த்தர் எப்படி பலப்படுத்துகிறார்? இதே யாக்கோபு 20 வருடத்துக்கு முன்பதாக ஏசாவின் வழியை தெரிந்தெடுத்தவன், ஏசாவின் வேஷத்தை தரித்தவன், ஏசாவின் நாமத்தை தரித்தவன், ஏசாவாகவே வாழ்ந்தவன். அவன் எத்தனை தடவை நினைச்சிருப்பான், யாக்கோபு எவ்வளவு கனவு கண்டிருப்பான், நான் மட்டும் ஏசாவா இருந்திருந்தா, நான் மட்டும் ஏசாவா இருந்திருந்தா. ஹல்லேலூயா. அவன் ஏசாவின் வஸ்திரத்தை போட்டு ஏசாவாகவே போய் நிற்கிறான், ஏசாவாகவே போய் நிற்கிறான். நான் மட்டும் ஏசாவா இருந்திருந்தா. அப்படி இருந்தவனை யாபோக்காட்டின் கரையில கொண்டு வந்து அங்க உண்மையிலே அவன் போராடினான் இருக்கும். நீங்க அந்த போராட்டத்தினுடைய கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா உறவாடிட்டு இருக்கிறாங்க. அவர் கேட்கிறார், உன் பேர் என்ன? இவன் கேட்கிறான், உங்க பேர் என்ன? இவன் அவரத்தோட, அவர் இவனத்தோட. இதான் நடக்குது. உறவாடல் சரியா இருந்துச்சுன்னா நீ தெரிந்தெடுக்கிற பாதை கரெக்டா இருக்கும். உறவாட போராடு, உருவாக உறவாடு. உறவாடுறதுக்கு முடியலையா? போராடு. அவன் எப்படியெல்லாம் போராடினா தெரியுமா? விடாப்பிடியா கேட்கிறான், அழுது கேட்டான். அங்க கடைசி என்ன நடந்தது தெரியுமா? அவர் கேட்கிற, உன் பேர் என்னப்பா? யாக்கோபு. உங்க பேர் என்னப்பா? என் பேரை நீ கேட்கிறியா? அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அவன் மேற்கொள்ளுகிற பலன் அவனுக்கு கிடைக்கிறது. இப்ப ஏசா பார்த்தாச்சு. ஏசா சொல்றான், வா நம்ம போவோம், நான் உனக்கு முன்னே நட. ஏசாவின் வழி என்ன தெரியுமா? இப்ப பேசுனா அதுக்கு ஒரு 1 hour வேணும். ஒரே வார்த்தையில சொல்லுகிறேன். அவன் போய் திருமணம் பண்ணுகிறான். அது நிமித்தம் அவன் பெற்றோர் மனவேதனை அடைந்தாங்க. ஆனா பெற்றோர் மனவேதனை அடைந்ததை குறித்து அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல. அது அர்த்தம் என்ன? தகப்பனுடைய வேதனை, தகப்பனுடைய பிரியம் அவனுக்கு மேட்ரு கிடையாது. எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை நான் பண்ணுவேன். இதுதான் ஏசாவின் வழி. நாம் தேவனுக்கு நன்மையும் பிரியமும் இன்னதென்பதை அறிந்து என்று ரோமர் 12:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரு காரியத்தை விரும்பி செய்யறதுல அப்பா சந்தோஷப்படுறாரா, அப்பா துக்கப்படுறாரா? அப்பா துக்கப்படுறாருன்னா அது வேண்டான்னு ஒருத்தன் வைக்கிறானா, அதுதான் இஸ்ரவேலின் வழி. இல்ல, இது அவர் என்ன பண்ணப்பட்டு போட்டு எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இதான் செய்வேன்னு செய்யற செயல் இருக்கு தெரியுமா? இதுதான் ஏசாவின் வழி. இதுதான் ஏசாவின் வழி. இல்ல, அது வேண்டாம். இவங்க இதெல்லாம் வேண்டான்னு வச்சாங்க. அதுக்கு தேவன் அவர்களை பலப்படுத்தினார். எப்படி? அப்பமும் ரசமும் கொடுத்து, உரைக்கப்பட்ட வார்த்தையை உறுதிப்படுத்தி, உறவை பலப்படுத்தி. இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள வசனங்களை வேகமாய் வாசியுங்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள். ஆனால் அப்படி கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. அவங்க மட்டும் ஒரு வாட்டி நினைச்சிருந்தா கூட எப்படி எகிப்து போயிருந்திருக்கலாமோ,
அந்த சோதோமை ராஜா கிட்ட கை நீட்டி வாங்கி இருந்திருக்கலாமோ, ஏசா பின்னாடி போயிருந்திருக்கலாமோ. அப்படி அவர்கள் நினைப்பார்களே, ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்கும். அந்த வேர்டை கவனிச்சீங்களா? நம்ம வேண்டான்னு விட்ட காரியத்தை குறித்து நம்ம நினைச்சாலே டோர் ஹெவியா ஓபன் ஆயிருமா. ஏன்னா கேட்டுக்கு போக வாசல் எப்படி இருக்கும் தெரியுமா? விசாலமா இருக்கும். நினைச்சாலே சான்ஸ் கிடைக்குமா? தப்பு பண்ண நினைச்சாலே சான்ஸ். அப்படி ஒரு பொல்லாங்கனுக்குள்ள இந்த உலகம் கிடக்கு. ஆனால் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன், இந்த வேர்டை கவனிங்க, தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படவில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இவனுடைய தேவன் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் வெட்கப்பட்டுட்டார்னா என் லைஃப் தோல்வியில் முடிந்து விட்டது என்று அர்த்தம். நான் இவனுடைய தேவன், நான் ஜான் சாமுடைய தேவன் அப்படின்னு சொல்ல அவர் வெட்கப்படலைன்னா நான் ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எனக்கு பலன் தாங்கப்பா. கேட்கலாம் ஆண்டவர்ட்ட. கண்களை மூடி, பலன் தாருமே, பலன் தாருமே, என்னை நடத்திடும். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு அந்த நோ சொல்றதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் கேட்கிறவங்க மட்டும் வலது கிடையாது. எனக்கு நோ சொல்றதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும். கேளுங்க ஆண்டவர்ட்ட. பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நாடு. எகிப்துக்கு திரும்பி போகாதிருக்க பலன் தாருமே, பலன் தாருமே, ஆமென். பலத்தாலும் உடர கலமா சந்தனமா கதரோ என்னை நடத்திடுமே. ஏசாவின் வழியை பின்தொடராதிருக்க பலன் தாருமே, பலன் தாருமே. கைகளை உயர்த்தி கேளுங்க. We need your strength, Lord. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உடைய மிகுந்த கிருபையினால் உடைய ஆலயத்தில் 4வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்தீர். எங்களோடு பேசினீர். எஸ் லார்ட், நீர் எங்களுடைய தேவன் என சொல்ல வெட்கப்படாத ஒரு வாழ்க்கையை நாங்க வாழும்படிக்கு எங்களுக்கு பலன் தந்து நடத்தும். ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்தும். ஆட்கொள்ளும் தேவ சமாதானம் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வார். தொடர்ந்து உள்ள பந்தியை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம்.